நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலமானார் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா. வெள்ளையன். சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. வணிகர் சங்க தலைவர் தா. வெள்ளையன் உடல் நாளை மாலை சொந்த ஊரில் நல்லடக்கம். இன்றிரவு சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடி மாவட்டம் பிச்சுவிளைக்கு கொண்டு செல்லப்படுகிறது உடல். இளங்கோவன், பாலகிருஷ்ணன், முத்தரசன் மற்றும் விக்ரமராஜா உள்ளிட்டோர் இரங்கல். அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் பேட்டி. இது அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு சிக்னல் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இல்லை, இது ஒரு தவறான புரிதல். தேர்தல் நிலைப்பாடு வேறு, இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுவது என்பது வேறு. இதை சொல்லிவிட்டுத்தான் அதை சொன்னேன். திமுகவுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது என்கிற போது எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். சொல்லப்போனால் இந்த மேடையில் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற துணியில் அதை சொன்னேன். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு விசிக அழைப்பு விடுத்தது அவர்களது விருப்பம். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி பேட்டி. மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம். மது ஒழிப்பு அது அவங்க இஷ்டம். கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் பங்கேற்பது அவங்க இஷ்டம். அவங்ககிட்ட தான் கேட்கணும். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க வருமாறு விசிக விடுத்த அழைப்பை வரவேற்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நியூஸ் 18க்கு பேட்டி. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். அதிமுகவை அழைத்ததன் மூலம் கூட்டணிக்கு விசிக சிக்னல் கொடுக்கிறதா? அரசியல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்பு நிலைப்பாடு வேறு என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் விளக்கம். இது அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு சிக்னல் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இல்லை, இது ஒரு தவறான புரிதல். தேர்தல் நிலைப்பாடு வேறு, இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுவது என்பது வேறு. இதை சொல்லிவிட்டுத்தான் அதை சொன்னேன். திமுகவுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது என்கிற போது எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். சொல்லப்போனால் இந்த மேடையில் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற துணியில் அதை சொன்னேன். இது விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்றாலும் மதுவை ஒழிக்க முடியாது. மக்கள் மனமாற்றம் மட்டுமே வழி என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டி. டாஸ்மாக் யாரோ கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு செய்ய போறாங்களா? எல்லாதானே டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியவன். பிறகு எப்படி எதை சொல்லி அவர்கள் மது ஒழிப்புக்கு பேசப் போகிறார்கள் என்று பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். நல்ல விஷயத்திற்காக அதிமுக விசிக இணைந்தால் தவறில்லை. விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது பற்றி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. இல்ல, அவங்க அழைச்சி அவங்க போனா நல்லது தானே. நல்ல விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அது மாநாடு நடத்துறதுல ஒண்ணு தப்பு. நீண்டகால தாமதத்திற்கு பிறகு வருகிற 24ஆம் தேதி நடைபெறுகிறது சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுரை. திருச்சியில் 2000 கோடி ரூபாயில் உற்பத்தி ஆலையை அமைக்கிறது மின்னணு நிறுவனமான ஜெபில். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். கோவை அருகே தனியார் பர்னிச்சர் கடையில் தீ விபத்து.
குபுகுபுவென அதிகப்படியான புகை வெளியேறியதால் பரபரப்பு. அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்தத்தால் பல இடங்களில் மாணவர்கள் பாதிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். வேலை நிறுத்தம் செய்து வரும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. 31 வகையான கோரிக்கைகளை அவர்களிடம் வைத்தால் அந்த 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறத நம்ம அவங்கள்ட்ட எடுத்துட்டோம், கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கார்கள். அதுல அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்று பார்த்தோம். எல்லோரும் ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. 10 ஆண்டுக்கு முன்பு வாங்கிய கார்டுகளை தான் புதுப்பிக்க வேண்டும். பழைய ஆதார் கார்டு செல்லாது என அரசு எந்த உத்தரவும் போடவில்லை எனவும் இ சேவை மைய உரிமையாளர் சங்க செயலாளர் நியூஸ் 18க்கு பேட்டி. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. மணிப்பூரில் கலவரம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அம்மாநிலம் முழுவதிலும் உள்ள இன்டர்நெட் சேவை பாதிப்படைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு முதல் இரு சமூகத்தினரிடையிலான போராட்டமானது தீவிரமடைந்து வந்த நிலையில் தற்போது கடந்த 7ஆம் தேதியிலிருந்து அங்கு மீண்டும் ஒரு வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அமைதியை நிலைநாட்ட வேண்டி மாணவர் அமைப்பினர் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்து அண்மையில் ஒரு பேரணியை நடத்தினர். அந்த பேரணியின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் மாணவர்களை விரட்டி அடித்திருந்தனர். இதனை கண்டித்து மீண்டும் அங்கு பல்வேறு கலவரங்கள் வெடித்துள்ளன. இதன் எதிரொலியாகவே தற்போது அங்கு இம்பால் கிழக்கு பகுதியில் ஊரடங்கானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வன்முறை கட்டுக்கடங்காமல் சென்றுள்ள நிலையில் 5 நாட்களுக்கு இணைய சேவையானது அடுத்த 5 நாட்கள் இன்று பகல் 3 மணியிலிருந்து வரும் 15ஆம் தேதி வரை இணைய சேவை அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டுமே பொருட்களை வாங்குவதற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் சில இடங்களில் கடுமையான ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, தற்போது இந்த கலவரத்திற்கு மூல காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது? இந்த கலவரமானது கடந்த ஆண்டின் தொடர்ச்சியாகவே நாம் பார்க்கலாம். மணிப்பூர் மாநிலத்தில் இரு சமூகத்தினரிடையிலான ஒரு இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் இருந்து இந்த பிரச்சனை தொடங்குகிறது. இரு சமூகத்தினரிடையே கடந்த ஆண்டு நடந்த வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்த வன்முறையை தொடர்ந்து அங்கு நிலைமை படிப்படியாக சீரடைந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு பேரணி நடந்தது. அந்த பேரணியின் போது மீண்டும் வன்முறை வெடித்தது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது அங்கு வன்முறை தீவிரமடைந்திருக்கிறது. அதன் எதிரொலியாகவே தற்போது ஊரடங்கானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இணைய சேவையும் அடுத்த 5 நாட்களுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா. ராஜா, இது குறித்து அம்மாநில அரசு என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர? இந்த மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பாஜக ஆட்சியில் இருந்தாலும் அங்கு நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான தேவையான நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய பாதுகாப்பு படையினர் அங்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரோன் உள்ளிட்ட தாக்குதல்களையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தனர். ஆயுதப்படைகளுக்கு எதிராக ட்ரோன் உள்ளிட்ட தாக்குதல்களையும் நடத்தியிருந்தனர். இதனை கண்டித்து அங்குள்ள கிளர்ச்சியாளர்கள் தற்போது ஆயுதங்களை ஏந்தி போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றன. சில இடங்களில் குண்டுவீச்சு சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. மோனிஷா. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.